நந்தினி, அத அதுக்கான இடத்துல இருந்து பண்ணாதான் மரியாதை. இப்ப நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. இன்னொரு வாட்டி எவன் வீட்டுக்கு வந்தாலும் யாரும் உன்னை சமையல்காரி வேலைக்காரியா பார்க்க மாட்டாங்கல்ல. ஆமா நந்தினி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ உங்க கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல தானே படிச்ச? ஆமா சார். ஆமா, எது வரைக்கும் படிச்ச? +2 ஃபெயில் சார். ஓ நந்தினி, இந்த முதல்ல நீ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் டெவலப் பண்ணணும். புரியல. அதாவது இனிமே யார் கேட்டாலும் முதல்ல 10th பாஸ்னு சொல்லு, அப்புறம் +2 கோயிங் ஆன்னு சொல்லு. எப்பவுமே நம்ம தோல்வியை பத்தி சொல்லவே கூடாது, ஓகேவா? சரி, எத்தனை சப்ஜெக்ட் போச்சு? ஒண்ணே ஒண்ணுதான் சார், இங்கிலீஷ் மட்டும். ஆமா, ஏன் அதுல மட்டும் ஃபெயில் ஆன? ஃபெயில் ஆகல சார், நான் அந்த பரீட்சைக்கே போகல. ஆனா மத்த எல்லா பாடத்துலயுமே நிறைய மார்க் எடுத்திருந்தேன் சார். ஓ அப்படியா, பரவாயில்லையே. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ நல்லா படிச்சிட்டு இருந்த பொண்ணு மாதிரியே இருக்க. அப்புறம் ஏன் அந்த எக்ஸாமுக்கு மட்டும் போகாம விட்ட? போயிருந்தா பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம் சார், ஆனா அந்த நேரத்துல எங்க வீட்ல ஒரு பசுமாடு இருந்துச்சு. செவலன்னு பேரு. பார்க்க செவன்னு அழகா இருப்பா. கரெக்டா நான் இங்கிலீஷ் பரீட்சைக்கு போற அன்னைக்கு அந்த மாடு கண்ணு போட்டுருச்சு. அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில இருந்து வலி பொறுக்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருச்சு. வயித்துல இருந்த கண்ணுக்குட்டிக்கு தலை திரும்பிருச்சு போல. வலி தாங்க முடியாம விடிய விடிய கத்திக்கிட்டே இருந்துச்சு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. உதவிக்கு வேற யாரும் ஆள் இல்ல. ஒரு தாயும் சேயும் காப்பாத்துறதை விட எனக்கு பரீட்சை பெருசா தெரியல சார்.